Hi guys, welcome to Learn with RD சேனல். இன்னைக்கு டே 13. இன்னைக்கு நம்ம ஃபிக்மால என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் இல்லை ஒரு ஷேப்குள்ள எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேருந்து அவாய்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸு. ஸோ ஒரு டெமோவாக ஒன்று இப்போ நம்ம பண்ணியே லைவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் டிசைன் கொடுத்துக்கோங்க. எஸ், எனக்கு ஃபிக்மா ஓப்பன் ஆகிட்டு நான் இங்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன், டே 13 அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் ஒரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லைவாக பண்ணி காமிச்சா ரொம்ப ஈஸியாக புரியும். எஸ், இந்த ஃப்ரேம் ஓப்பனில் வச்சுக்கிறேன். இல்லை, நான் இதை விட குட்டியாக ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகே, எஸ், இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரேம்குள்ளே எப்படி நம்ம இமேஜ் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரேம் நம்ம கலர் கொடுக்கலாம் அந்த ஃப்ரேமுக்கு. அண்ட் தென் என்னனாலும் கொடுத்துக்கலாம் அந்த ஃப்ரேமுக்கு. அதே மாதிரி நம்ம இமேஜ் எப்படி கொடுக்குறது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கலர் கொடுக்குற மாதிரி இமேஜ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுளில் போய் சர்ச் கூட பண்ணிக்கலாம். ஃபுட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம எப்போவுமே இமேஜ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அந்த இமேஜ் குவாலிட்டி எப்போவுமே ஹையாக தான் இருக்கணும். நமக்கு லோவாக இருந்தால் ஸோ அதில் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இது குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் தென் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மவுஸில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி இமேஜ்னு இருக்குது. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் பேஸ்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இதில் நீங்கள் காப்பி இமேஜ் கொடுக்கணும். காப்பி இமேஜ்னால் இமேஜ் காப்பின்னு மேலே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபிக்மாக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் Ctrl+V கொடுக்கணும். எஸ், V கொடுத்தா நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த இமேஜ். ஸோ இதை எப்படி குட்டியாக கொண்டு வருது அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக அந்த இமேஜ் இவ்வளோ பெருசு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம குட்டியாக கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி குட்டியாக்கி பார்க்கலாம். அப்படியுமே நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே அந்த இமேஜ் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இதில் போய் இங்கே கொடுக்கலாம், நீங்கள் ஃபிட்னு கொடுக்கலாம். அண்ட் தென் க்ராப். எப்படி இப்போ இதான் ஆக்சுவல் இமேஜ். இதில் உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இங்கே கொஞ்சம் நீங்கள் பிக்கராக கூட ஆக்கிக்கலாம். ஆனால் அது ஆகாது, ஏன்னா அந்த இமேஜோட சைஸே அவ்வளோதான். ஸோ இதுக்கு அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இமேஜ் வைக்கணும். அண்ட் தென் இதில் டேல் அப்படின்னா இது வச்சாலுமே உங்களுக்கு ஃப்ரேம் வரல. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வேறு இமேஜ் வைக்கிறது நல்லது. ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ரேமுக்கு செட் ஆகிற மாதிரி இமேஜ் எடுத்தால் நல்லது. ஓகே, எஸ், நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் நான் காப்பி இமேஜ் அதே மாதிரி தான், பட் அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜ் எடுத்துருக்கோம். ஸோ இதில் Ctrl+V கொடுத்திங்கன்னா இதில் ஃப்ரேமுக்கு கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ என்னென்னா இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது இந்த ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா, அதில் பார்க்கலாம். நம்ம இது ப்ராப்ளம் இல்லை, இது வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம யூசருக்கு இதெல்லாம் தெரிய போகிறதில்ல. ஸோ எஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரேமில் எப்படி இமேஜ் வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது ஒன் மெத்தட். அண்ட் தென் நீங்கள் இப்படி கூகுளில் போய் தான் பேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு இல்லை, என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இன்னொரு ஃப்ரேம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஓகே, கூகுளில் போய் தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு இங்கே ப்ளகின்ஸ் இருக்கும். ப்ளகின்ஸில் அன்ஸ்பிளாஷ் அப்படிங்கிற ப்ளகினில் உங்களுக்கு நிறைய இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வரும்.
இதுலேயும் போயிட்டு நீங்கள் ஃபுட்டு என்னாலும் கொடுத்துக்கலாம். எஸ், இப்போ இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. இது நான் ஜஸ்ட் ஒருக்கு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இங்கே வந்துடும் பாருங்கள். அதுவே டேரெக்டாக ஃப்ரேமில் வந்துருச்சு, ஏன்னா ஃப்ரேம் வந்து ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்படி இமேஜ் வந்து வைக்கலாம், கூகுளில் போய் வைக்கலாம். அண்ட் தென் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படி கூட நம்ம வந்து ட்ராக் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூகுளில் தேடி எடுக்கிறத விட நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அதோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஹையாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேபை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜ் இருக்குது, இமேஜ் அதாச்சும் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு நீங்கள் 2 ஸ்க்ரீனையும் வந்து பாதி பாதி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா தெரியும். அண்ட் தென் இதை கொஞ்சம் இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க சைடில். எஸ், இப்போ என்னென்னா இந்த இமேஜ் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே கொண்டு வர போகிறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்படி ட்ராக் பண்ணாலே போதும், அதுவே வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து இப்படி ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எஸ், இது வந்து இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக்கலாம். ஒரு சைடு வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குட்டியாகும். எஸ், இப்படி வச்சா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். இப்போவுமே இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. ஸோ நம்ம வெளியே வச்சோம் அப்படி, ஸோ இந்த ஃப்ரேமுக்கு இப்படி தான் வைக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் அப்படின்னா ஃபுல் இமேஜும் ஃபிட் ஆகும். க்ராப் அப்படின்னா நீங்கள் எந்த பகுதி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. எஸ், இப்போ அதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணினா எந்த இது வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து பெருசாக்கலாம். ஸோ இது கூட நம்ம வச்சுக்கலாம். எஸ், கூட கரெக்டாக இருக்குது வச்சுட்டு. அண்ட் தென் இங்கே வந்து எக்ஸ்போஷர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் அப்படி பண்ண ஸ்க்ரீனில் ரொம்ப ஃப்ளாஷாக வேணும்னா பண்ணலாம், டிம்மானா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஃப்ளாஷ் ரொம்ப வேணும்னா அந்த சைடு. ஸோ இது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி. அண்ட் தென் கான்ட்ராஸ்ட்னா இது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது, நம்மளுக்கு குறைச்சா தான் தெரியும், கூட்டினா அவ்வளோ தெரியாது. லைக் அந்த ஐப்ரோஸ் எல்லாமே நம்மளுக்கு டார்க் ஆகிற மாதிரி தெரியும். அண்ட் தென் சேச்சுரேஷன் பாருங்கள், சேச்சுரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் டெம்பரேச்சர், எஸ், டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எது நல்லாயிருக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். டென்நெட் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிங்கிஷாக தெரியும். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இமேஜோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, எஸ், இப்போ இதில் என்ன அப்படின்னா, இமேஜ் ஃபில்னா என்னென்னா, இமேஜ் வந்து ஃபுல் ஃப்ரேம்லேயும் வந்து கவர் ஆகும் ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா. இதுவே வந்து இமேஜ் ஃபிட் அப்படின்னா இப்போ வந்து மாறாது, ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இமேஜ் ஃபிட்டு அப்படின்னா என்னென்னா, இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க வரும். என்னென்னா ஃபில் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஃப்ரேமில் என்ன இருக்குன்னா ஃபில் ஆகி தான் இருக்குது. ஃபிட் அப்படின்னா இமேஜ் வந்து எல்லாமே தெரியும், பட் வந்து கேப் இருக்கும், இந்த இதில் இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்கும், இந்த இருக்குல்ல இதில் மாதிரி இருக்கும் ஃபிட்டு. க்ராப் அப்படின்னா பொசிஷன், அதாச்சும் எந்த இது வேணும், இப்போ நம்ம பார்த்தோம்ல கொஞ்சம் முன்னே, க்ராப் நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த இது வேணும் அப்படின்னு நீங்கள் பொசிஷன் வந்து வச்சு பார்த்துக்கலாம். அதுதான் வந்து க்ராப் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இன்னொன்று என்னென்னா, ராங்காக ஃபிட் போட்டால் வந்து டிசைன் வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே எப்படி இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஃப்ரேம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃப்ரேமுக்கு மேலே ஒரு ஷேப் வச்சு எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஷிஃப்ட் எஸ். இப்போ நான் கூகுள் யூஸ் பண்ணி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன். நான் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு வரேன். எஸ், இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. குவாலிட்டி பார்த்து தான் எப்போவுமே எடுக்கணும். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நம்மளோட யூஐ யூஎக்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இந்த இமேஜ் வந்து நான் என்ன கொடுப்பேன்னா காப்பி இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபிக்மா ஸ்க்ரீனில் போய் இங்கே அந்த சர்க்கிளை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ திரும்ப அந்த சர்க்கிள் வந்து போடுறேன். ஸோ இது சென்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். சென்டரில் இருக்குது. இப்போ இதில் கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இமேஜ் வந்து பிளேஸ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி இமேஜ் பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட ஃபைல் மேனேஜர்லேருந்து நம்ம வந்து இமேஜ் பேஸ்ட் பண்ணலாம். அன்ஸ்பிளாஷ் அதுலேருந்து இமேஜ் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து காமன் மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா லோ குவாலிட்டி இமேஜ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் வந்து ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும். ரீசைஸ் பண்ணுறோன்ட்டு ரொம்ப வந்து அக்லியாக வந்து வச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேக்ரவுண்டில் எப்படி அதை வச்சு ஃப்ரேமில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது, அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்க ஷேப்பில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Subscribe.